காட்சி வரும்போது பண்ணி வந்துருச்சு நினைப்பான். அந்த பன்றியும் அப்பர் சாமியுடைய கண்களுக்கு சிவமும் சக்தியுமாக தெரிந்ததாம். பின்னாடி பதியத்துல பாடுறார். அப்படியே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே திருவையாறு கோயில் பக்கத்துல வர பாருங்க, இறைவனுடைய கருணையை பாருங்க. நாம இப்ப திருவையாறு நாம எல்லாருமே போயிருக்கிறோம். அந்த ரோட்ல இருந்து அப்படியே நடந்து போகும்போது ராஜகோபுரம் தெரியும். அப்படியே பார்த்துட்டே சிவசிவா அப்படியே தூளலிங்கம் அப்படின்னு வணங்கிட்டே போவோம். இப்ப நம்ம கற்பனை பண்ணிக்கலாம், அதே ரோடு அப்பர் சாமி தூரத்துல அந்த கோபுரம் தெரியுது. பார்க்கிறார், ஓ இதுதான் திருவையாறு கோயிலான்னு நினைச்சாரு பாருங்க. அடுத்த செகண்ட் மாறி போச்சு. காணும் அப்பெரும் கோயிலும் கைலை மால் வரையாய் பேணும் மால் அயன் இந்திரன் முதல் பெரும் தேவர் பூணும் அன்போடு போற்றி இசைத்து எழும் ஒளி பொங்க தானு மாமறை யாவையும் தனித்தனி முழங்க. சிவாஜி நடிச்ச திருவிளையாடல் படத்துக்கு வாங்க. திருவிளையாடல் படம் பார்த்த முதல் சீன் அப்படியே உள்ள அப்படியே கைலாயத்துக்குள்ள கொண்டு போவார் கேமராவை. ஒரு பக்கம் முனிவர்கள் பாடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் ரிஷிகள் பாடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் பூதகணங்கள் கைலாய வாத்தியை வாசிச்சுட்டு இருக்கோம், ஒரு பக்கம் திருமால் பிரம்மன் இந்திரன் எல்லாரும் நின்றுட்டு அப்படியே சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி இப்ப அப்படியே திருவையாறு நிகழ்ந்ததா. திருவையாறு கோயிலே அப்படியே கைலாய மலையா மாறி போச்சு. திருவையாறு கோயிலே கைலாய மலையாக கைலை மால் வரையா. கைலை மலையில இறைவன் அருள் கோலத்தோடு எழுந்தெழுக்கும் போது திருமால் பிரம்மன் இந்திரன் முதலாகிய 33 கோடி தேவர்களும் வந்து வழிபாடு செய்வாங்க. அற்புதத்தை பாருங்க. திருமாலோ பிரம்மனோ இந்திரனும் பாட்டு பாடுற சத்தம் திருநாவுக்கரசருக்கு கேட்டுச்சாம். அவங்க பாடுற ஓசை பேணும் மால் அயன் இந்திரன் முதல் பெரும் தேவர் அன்போடு போற்றி இசைத்து எழும் ஒளி பொங்க. அவங்கெல்லாம் பாடுற பாட்டு சத்தம் திருநாவுக்கரசருக்கு கேட்டுச்சாமா. அது மட்டுமல்ல, அந்த இடத்துல தேவர்கள், தானவர்கள், சித்தர்கள், வித்தியாதரர்கள், யட்சர்கள், முனிவர்கள், 14 கடத்தவர்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. நீங்க அத்தனை பேர் நிக்கிறாங்களாமா. அப்படியே பார்க்கிறாராம் அப்பர் சாமி. அது மட்டும் இல்லைங்க, கங்கை, சரஸ்வதி, பொற்றாமரை குளம், இன்னும் என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கோ அந்த தீர்த்தங்களுக்குரிய அத்துணை தேவதைகள் அங்க வரிசை கட்டி நிற்கிறாங்களாம். எல்லாரையும் பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டே இப்ப அந்த அப்படியே கைலை மலை மாதிரி ஆயிடுச்சா, அதுக்குள்ள அப்படியே போறாரு பாருங்க. அங்கே அப்பர் சாமிகள் என்ன ஆசைப்பட்டாரோ அந்த அருள் திருவோலக்க காட்சியோடு எல்லாம் வல்ல இறைவனும் இறைவியும் அப்படியே எழுந்தருள் இருந்தாங்களாமா. கண்ணீர் மல்க நம்முடைய அப்பர் சாமிகள் பார்க்கிறார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பென்ன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கின் மன்னவனார். இது பெரும்பாலும் மனப்பாடம் பண்ண வேண்டிய பாட்டு, பெரும்பாலும் பண்ணியிருப்பீங்க. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பென்ன. இப்ப அப்படியே அப்பர் சாமி இறைவனையும் இறைவியும் பார்க்கிறாரு அம்மையப்பராக. அப்படியே அந்த வீட்டு இருக்கிற காட்சி, அம்பாள் எப்படி இருந்தாலாமா, பச்சை பசேல் இருந்தாலாம், மரகத கொடி போல இருந்தாலாம். நான் ஒரு ஆனந்தமா இருந்திருக்கும். அப்படியே அந்த காட்சியை பார்க்கிறாரு. ஆகா ரொம்ப அற்புதம்பா. அங்கே மொத்தம் 3 மலையை பார்த்தாராமா திருநாவுக்கரசர் சுவாமி. 3 மலை. ஒன்னு கைலாயமாகிய அந்த திருக்கைலாய மலை, 2வது திருநந்தி தேவராகிய மலை, 3வது ஒரு தங்க மலை. அதான் நம்ம சாமி பவள வெற்பென்ன. சாமி எப்படி இருந்தாராமா, பவள வெற்பு போல. அதாவது ஒரு ஆண்மகனை வர்ணிக்கும் போது குன்று போல தோலுடையான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சாமி எப்படி விருத்திருந்தாராமா, பவள வெற்பென்ன விட்டிருந்தாராமா. அந்த பவள வெற்பு மேல ஒரு கொடி படர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அம்பாள் நம்ம அப்படியே சாமி பக்கத்துல மலை மேல பச்சை கொடி படரும் இல்லையா, அது மாதிரி அம்பாள் உட்கார்ந்து இருந்தாராமா. என்ன ஒரு ரம்மியமான காட்சி, என்ன ஒரு தெய்வாம்சமான ஒரு காட்சி. அப்பர் சாமி பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டாராம். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கைகுவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் குளைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தன யார் சொல்ல வல்லார். சேக்கிலார் பெருமானை யாரா கேட்டுக்கிறாங்க, சாமி சாமி அங்க திருநாவுக்கரசர் என்ன விதமான இன்பத்தை அனுபவிச்சார் சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே எனக்கு எப்படிப்பா தெரியும், யார் சொல்ல முடியும், இறைவன் எப்படிப்பட்டவன், ஆனந்த கடல். அந்த ஆனந்த கடலை கண்களால் முகந்து கொண்டு அப்படியே கண்ணால நம்ம சொல்லும்ல முழுங்குற மாதிரி பார்க்கறாயான், அது மாதிரி திருநாவுக்கரசர் அப்படியே பார்த்தாராமா சிவபெருமான. அப்படியே கண்களால் முகந்து கொண்ட அப்படியே கை தானா தலைக்கு மேல போச்சு. பொத்துன்னு விழுந்தார், எழுந்தார், விழுந்தார், எழுந்தார், பாடினார், பதிகமெல்லாம் பாடி இருக்கிறார்.
ஆடுறாரு, தன்னை மறந்து அப்படியே ஆடுறாரு திருநாவுக்கரசர் சாமி. என்ன ஒரு பேரானந்தம், பேரானந்தம், இப்படி ஒரு காட்சி பார்க்க வல்லவா இந்த பிறவி அப்படின்னு அப்படியே ஆடுறாரு, அழுகுறாரு. அப்படியே இறைவா என்னையுமா ஒரு பொருளா வச்சிருக்கிற, அழுகுறாரு, அப்படியே அழுகுறாரு அப்பர் சுவாமிகள். இப்போ இது என்ன இடம்? திருவையாறு இல்ல, கைலாயம். அப்படியே மெய் மறந்து பாடுறாரு. கற்பனை பண்ணிக்கலாம். 10வது பாட்டு. கண்ணை மூடுறார். இவ்வளவு நேரம் கண்களால் முகந்தார், அப்படியே மெய் மறந்து அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்தாரு பாருங்க, கைலாயம் காணும். பழையபடி திருவையாறா மாறி போச்சு. இறைவா என்ன இது அப்படின்னு அப்படியே நினைச்சாரு. சரி, எவ்வளோ நேரம் திருவருள் கிடைச்சதே, எவ்வளோ பெரிய பேரானந்தம் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த கோயிலை விட்டு வெளியே வராரு பாருங்க. மீண்டும் அந்த எல்லாம் ஜோடி ஜோடியா தெரிஞ்சது. இப்பதாங்க பாடுறாரு. மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவனக் கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இப்ப அந்த வழியில பார்த்த அத்துணை விலங்குகளையும் பறவைகளையும் வைத்து நான் பார்த்த எல்லாமே சிவமும் சக்தியுமாக எனக்கு இடைபிரியாமல் காட்சி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட அந்த அற்புதமான கைலை காட்சியை தந்த இறைவா, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடி மகிழ்கிறார். எனவே இதுகாரும் சொன்ன இந்த அப்பர் கைலாய காட்சி நிகழ்வு வடநாட்டிலே இருக்கின்ற கைலை மலைக்கு போகாதவர்கள் எல்லாம் வாய்ப்பிருந்தால் திருவையாறுக்கு சென்று தரிசித்தாலும் திருக்காளகஸ்திக்கு சென்று தரிசித்தாலும் கைலையை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாய்ப்புள்ள போதெல்லாம் இந்த 2 கைலைகளுக்காவது சென்று நாம் நம்முடைய குறைகளை நீக்கிக் கொள்வோம் என்று சொல்லி நம்முடைய அப்பர் சுவாமிகள் அந்த திருவையாறிலே பாடிய ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்வோம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ்ச்சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்சோதி. அப்பர் சுவாமிகளுடைய திருவடி தாமரைகளை அறம்வளர் நாயகி அம்மை உடனாகிய ஐயாரப்பருடைய திருவடி தாமரைகளையும் எல்லாம் வல்ல கைலை மலையானுடைய திருவடி தாமரைகளையும் இந்த நல்ல நேரத்திலே சிந்தை செய்து இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து அமைகின்றோம். நன்றி.